முன்னொரு காலத்தில் அழகான தீவு ஒன்று இருந்துச்சாம். அந்த தீவு பேர் கண்ணாடி தீவாம். ஏன்னா அந்த தீவில் உள்ள தண்ணியே கண்ணாடி மாதிரி ரொம்ப அழகாக இருக்குமா. அந்த தீவில் யாரும் கண்ணாடியை பயன்படுத்தவே மாட்டாங்களாம். அந்த தீவில் ஒரு அழகான வீடு இருந்துச்சாம். அதில் அம்மா, அப்பா, பையன், மருமக 4 பேர் இருந்தாங்களாம். அப்பா பேர் கவின், அம்மா பேர் கனிஷிகா, பையன் பேர் சரண், மருமக பேர் லக்ஷிதா. டெய்லி வேலைக்கு போகும்போது சரண் இப்படி சொன்னானா, லக்ஷிதா, நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரோம், நீ சமைச்சு வை, மதியானம் வந்து சாப்பிட்றோன்னு. அப்படி சொல்லிட்டு காதலோட பையனும் அப்பாவும் அங்கேருந்து வந்துட்டாங்களாம். 2 பேருக்கும் மீன் பிடிக்கிறது தான் வேலையாம். அப்பா கடலுக்குள்ளே போய் பிடிப்பாங்களாம், தம்பி வெளியே இருந்து பிடிப்பானாம். எல்லா வேலையும் மருமக தான் செய்வாளாம். மாமியார் உட்காந்துட்டு சாப்பாடு எப்போ ரெடி ஆகும், பசங்க வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். மதிய நேரமும் ஆச்சான். 2 பேரும் சாப்பிட வீட்டுக்கு மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்தாங்களாம். இல்லை, லக்ஷிதா எல்லா சமையலையும் முடிச்சுட்டு எல்லாருக்கும் பரிமாற ரெடியாக இருந்தாலாம். வந்த பிறகு பரிமாறிட்டு அவளும் சாப்பிட்டாலாம். அதுக்கப்புறம் மதியானமும் சரணும் அப்பாவும் வேலைக்கு கிளம்பிட்டாங்களாம். இவங்க மறுபடியும் காதலோட வேலைக்கு அனுப்பி வச்சுட்டாங்களாம். மீன் பிடிச்சிட்டு இருந்த இடத்துல வெயில் பட்டு ஏதோ ஒரு பொருள் மினுங்கிட்டு இருந்துச்சான். என்ன பொருள் அது மினுங்கிட்டு இருக்குன்னு சரண் அதை தான் கையால் எடுத்து பார்த்தானா. அதில் எப்பவுமே தண்ணியில் தான் அவன் முகம் தெரியும். ஆனால் இன்னைக்கு அந்த மினுமினுப்பான பொருளில் அவன் முகம் தெரிஞ்சிச்சு. அவனுக்கு என்னன்னு அது தெரியல, ஆனால் அது கண்ணாடி. அதுக்கப்புறம் சரண் அது என்ன பொருள்னு தெரியலன்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சு போகும்போது அதை அவன் வீட்டுக்கு அவன் எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டான். அவனோட அறையில் அதை ஒரு மேசை மேலே அவன் எடுத்து வச்சுக்கிட்டான். டெய்லி வேலைக்கு போகும்போதும் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு தான் போவான். இதை கவனிச்ச மனைவி ஒரு நாள், என்ன இவங்க தினமும் வேலைக்கு போகும்போது அந்த பொருளை எடுத்து பார்த்துட்டு போறாங்க, அதுக்குள்ள என்னவா இருக்கும் அப்படி நினச்சிட்டு லக்ஷிதாவும் போய் எடுத்து பார்த்தா. அதில் ஒரு பொண்ணு முகம் தெரிஞ்சிச்சு. லக்ஷிதா அலறி அடிச்சு அத்தைய கூட்டா. அத்தை அத்தை இங்க வாங்க அப்படின்னு ரொம்ப சத்தமாக அத்தைய கூப்பிட்டுட்டு இருந்தா. அதை கேட்ட அத்தையும், என்னடி கத்திட்டு இருக்க, இந்த வாரேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்தாங்க. அத்தை தினமும் உங்க பையன் வேலைக்கு போகும்போது இந்த பொருளை எடுத்து பார்த்தாங்க. நான் இன்னைக்கு என்ன பொருள்னு எடுத்து பார்த்தா அதுல ஒரு பொண்ணு முகம் தெரியுதுத்த. யார் இந்த பொண்ணா இருக்கும் எனக்கு தெரியாது, உங்க பையன் வந்த உடனே நீங்க கேட்டு எனக்கு சொல்லுங்க. அப்படி கோபமா லக்ஷிதா அத்தைய பார்த்து சொன்னா. எந்த பொருள்டி அது, அதை கொஞ்சம் என்கிட்ட கூட நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு அத்தையும் சொன்னாங்க. லக்ஷிதா தான் கையில இருந்த கண்ணாடியை அத்தைகிட்ட எடுத்து கொடுத்தா. அத்தை அந்த கண்ணாடியை எடுத்து பார்த்தா அதுல வயசான ஒரு கிழவி முகம் தெரிஞ்சிச்சு. அத்தை இப்படி சொன்னாங்க, என்னடி ஒரு பொண்ணு முகம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா ஒரு கிழவி முகம் தான் தெரியுது, உனக்கு என்ன கண்ணா தெரியலன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சாயங்காலம் உங்க பையன் வந்த பிறகு அது என்னதுன்னு எனக்கு கேட்டு சொல்லுங்க. அதுல ஒரு பொண்ணு முகம் தெரிஞ்சிச்சு, நான் பார்த்தேன் அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா. அத்தையும் சரி பையன் வரட்டும் அவன்கிட்ட கேட்போன்னு சொல்லிட்டு கண்ணாடி அங்க வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. சாயங்காலமா வேலை முடிஞ்சு அப்பாவும் பையனும் வீட்டுக்கு வந்தாங்க. நைட்டு எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது அம்மா தான் பையன்ட்ட அந்த கண்ணாடியை பத்தி கேட்டாங்க. டேய் தம்பி சரண், என்னடா டெய்லியும் வேலைக்கு போகும்போது அந்த பொருளை எடுத்து பார்த்துட்டு போகிற, அதுல ஒரு பொண்ணு முகம் தெரியுதுன்னு உன் பொண்டாட்டி சொல்றா, நான் சொல்றேன் அதுல ஒரு பாட்டி முகம் தெரியுதுடா. அதுக்கு சரண் இப்படி சொன்னான், அம்மா, நான் மீன் பிடிக்கிற இடத்துல அந்த பொருள் கிடைச்சிச்சுமா, அது என்னன்னு தெரியல, அதை பார்த்தா நான் அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்குமா. அம்மா, அதில் லக்ஷிதா பார்த்தா ஒரு அழகான பொண்ணு தெரியுறா, நீங்கள் பார்த்தா ஒரு வயசானவங்க தெரியுறீங்க, நான் பார்த்தா அப்பா மாதிரி தெரியுறேன், அப்பாவும் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஒருவேளை அது தண்ணியா இருக்குமோ, தண்ணியில தானம்மா நம்ம முகங்கள் தெரியும். ஒருவேளை கண்ணாடியா இருக்குமோம்மா, ஏன்னா இந்த தீவு பேரும் கண்ணாடி தீவு தானே, தண்ணியும் கண்ணாடியும் ஒரே மாதிரி தானம்மா, நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதானே கிடைக்கும். இது நமக்கு கிடைச்ச பொக்கிஷமா, இதை நம்ம ரொம்ப பத்திரமா வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை அவங்க ரொம்ப பத்திரமா வச்சுக்கிட்டாங்க.